இரவு 1 மணி ஆயிடுச்சு. நெருப்பு வரத்துக்கான நேரம். இரவு 1 மணி ஆயிடுச்சு. நெருப்பு வரத்துக்கான நேரம். இன்னைக்கு இரவு 1 மணியிலிருந்து 3 மணி வரை எச்சரிக்கையா இருங்க, நெருப்பு வரும். இன்னைக்கு இரவு 1 மணியிலிருந்து 3 மணி வரை எச்சரிக்கையா இருங்க, நெருப்பு வரும். அரசே, அரசே, அதிகாலை 1 மணி இருக்கும். இளவரசர் ஃபூர்ஸ் உடல்நிலை சரியில்லாம விசித்திரமா காணப்பட்டாரு. எனக்கு வேற வழி தெரியல. அதனாலதான் இந்த நள்ளிரவுல உங்களை எழுப்ப வேண்டியதா போயிடுச்சு. என்ன நீங்க மன்னிச்சிடுங்க. நல்லது செய்ய எங்க கியூ குடும்பம் எப்பவும் நேரங்காலம் பார்த்ததே இல்லை. எனக்கு தெரிஞ்ச வைத்தியத்தை வச்சு இளவரசர் உயிரை காப்பாற்ற என்னால முடிஞ்ச எல்லா முயற்சியும் செய்யறேன். இந்த ஊர்ல இருக்கவங்க எல்லாருக்குமே தெரியும் நீங்க மருத்துவ பாரம்பரிய குடும்பத்தை சேர்ந்தவங்க. 5 தலைமுறைங்களா நீங்க மருத்துவம் பார்த்துக்கிட்டு வரீங்க. அதனால இங்க இருக்கவங்களுக்கு எல்லாருக்கும் உங்க மேல நல்ல அபிப்பிராயம் இருக்கு. வாங்க. மருத்துவர் காய் ஜங்குரு வந்திருக்கேன். அரசருக்கு என்னுடைய பணிவான வணக்கம். இளவரசர் ஃபூ நம்மளை விட்டுட்டு போயிட்டாரு. மருத்துவர் கியூ, நீங்க தானே அவருக்கு வைத்தியம் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க. அவருக்கு என்ன ஆனாலும் நீங்க தானே அவருக்கு மருந்துகள் கொடுத்துக்கிட்டு இருந்தீங்க. பின்ன எப்படி எப்படி அவர் இறந்து போனாரு? என்ன மன்னிச்சிருக்க அரசே, என்னால உங்களை காப்பாற்ற முடியல. நான் என்னோட அரசரை காப்பாற்ற தவறிட்டேன். மன்னிச்சிருங்க அரசே. ஆரம்பத்துல இளவரசருக்கு வயிற்றுப்போக்கு இருந்துச்சு. வயிற்றுப்போக்காலையும் வாந்தியாலையும் அவர் அவதிப்பட்டாரு. நீங்க மருந்து கொடுத்ததுக்கு அப்புறம் அவர் நல்லாவே குணமானார்ல. அரசர் இறந்ததுக்கு அப்புறம் தன்னோட சகோதரனை இழந்ததுக்காக இளவரசர் ரொம்பவே மனமுடைஞ்சு காணப்பட்டாரு. அவர் இறந்த போது தொடர்ந்து மருந்தை எடுத்துக்கிட்டு தானே வந்தாரு. இது என்னோட தப்புதான். என்னால அவரை காப்பாற்ற முடியல. என்னோட குடும்பத்துக்கு நான் பெரிய அவமானத்தை தேடி கொடுத்துட்டேன். மருத்துவர் கியூ, எனக்கு பயமா இருக்கு. இங்க இருந்து நான் உங்களை வெளியே போக அனுமதிக்க மாட்டேன். எதுக்காக? வீரர்களே, இவரை கைது செய்யுங்க. என்ன விடுங்க. ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிறீங்க? என்ன விடுங்க. எவ்வளவு தைரியம் உங்களுக்கு? ஜோரேஷங், மருத்துவருக்கு 4வது உச்சபட்ச அதிகாரம் இருக்கு. எவ்வளவு தைரியம் தான் என்ன கைது செய்வ?
இது நம்ம அரசியோட உத்தரவு. நீங்க இத புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒண்ணு கூட்டிட்டு போங்க வர. விடுங்க விடுங்க, என்ன சொன்னா கேளுங்க. விடுங்க, ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க? விடுங்க. அரசே, இப்படி எங்களை தவிக்க விட்டு போயிட்டீங்களே, நாங்க இனி என்ன பண்ண போறோம்? என் அருமை அரசே. அரசே, சொர்க்கத்துல நீங்க தனியா இருப்பீங்கல்ல? உங்க கூடவே இருக்க அங்க உங்களுக்கு ஒரு துணை தேவைப்படுதுல்ல? தளபதி என்ன விட்டுருங்க, என்ன விட்டுருங்க, என்ன விட்டுருங்க. யார் அங்கே? இவளுக்கு ஒரு வெள்ளை துணி எடுத்துட்டு வாங்க. தளபதி என்ன விட்டுருங்க, தயவு செஞ்சு விட்டுருங்க. சிறப்பு. நான் உங்களுக்கு ரொம்ப இடம் கொடுத்துட்டேன். இன்னும் 3 சுற்று நீங்க என் கூட சண்டை போடணும். ஆசானே, நீங்க எங்களுக்கு இடம் கொடுத்துட்டீங்களா? ஒரு அணியா தாக்குதல் நடத்தும்போது உங்களுக்குள்ள அந்த ஒற்றுமை அவசியம். 2வது சுற்றுல உனக்கு பதிலாக குறுகிய கத்தி இருக்கிறவங்கள சண்டை போட விட்டிருந்தா நீ இன்னும் சில சுற்றுக்குள்ள தாக்கு பிடிச்சிருப்ப. இதுவே உண்மையான போரா இருந்தா உன் கையை நீ இழந்திருப்ப. புரிஞ்சது ஆசானே. உங்க ஆலோசனைக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி ஆசானே. செய்தி! அரசே, நேற்று இரவு இளவரசர் ஃபூ இறந்துட்டாரு. அரசே, அரசரோட அண்ணன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இறந்துட்டாரு. இப்ப அவரும் திடீர்னு இறந்திருக்காரு. அரசனான ஃபூவோட அண்ணனுக்கு வாரிசு இல்லாததுனால அடுத்த வாரிசு யாருன்ற பேச்சு எழுந்தது. இளவரசர் ஃபூ முந்தைய பேரரசோட செல்ல மகன். அவருக்கு அப்போ சின்ன வயசு. அவங்க அம்மாவுக்கும் பேரரசர் ஜாங்க எதிர்க்கிறதுக்கு பலம் இல்லை. அதனாலதான் ஜூவை இளவரசரா அரசர் அறிவிச்சாரு. கொஞ்ச நாளாவே அவையில இருக்கிறவங்க அரசரை வீழ்த்த முயற்சி பண்றாங்க. பாவம் அரசருக்கு இந்த முடிவு வந்திருக்க கூடாது. இப்போ இளவரசர் ஃபூ இறந்ததுனால அரச வாரிசு யாரும் ஒருத்தர் கூட உயிரோட இல்ல. அப்படின்னா இந்த மரணம் கண்டிப்பா இயற்கை மரணமா இருக்காது. வீரர்களே, அவைக்கு போங்க.
ஆசானுக்குள்ள நீங்க 2 பேர் வந்ததுக்குண்டான காரணம் தெரிஞ்சுக்கலாமா? தளபதி ஜோ, இளவரசர் மரணத்தை பற்றி விசாரிக்க 3 அவசர ஆமை அமைச்சிருக்கு. அவரோட உடல் சவப்பட்டியில இருக்கு. நீங்க எப்படி விசாரிப்பீங்க? உடல் கூறு ஆய்வு பண்ணணும். எவ்வளவு தைரியம்தான் இளவரசரோட சபையில பிரச்சனை பண்ணுவீங்க. அரசுக்கு இதுல உடன்பாடு இல்லைனா இதுக்குண்டான பிரச்சனை நீங்க தான் சந்திக்க வேண்டியது வரும். நீங்க எங்களோட வேலையை மட்டும் செய்ய விடுங்க. எங்களுக்கு கொடுத்த உத்தரவின்படி தான் நாங்க செய்றோம். யார் உத்தரவு போட்டது? இளவரசர் சவப்பட்டியை திறந்து அவரோட உடலை பரிசோதிக்க உங்களுக்கு யார் உத்தரவு போட்டது? எல்லாம் எந்திரிங்க. இளவரசரோட சவப்பட்டியை எல்லாரும் பாதுகாக்கலாம். எங்களோட உயிரை கொடுத்தாவது அவரோட சவப்பட்டியை பாதுகாப்போம். யாரும் இதை நெருங்க விட மாட்டோம், எடுத்துக்கிட்டு போகவும் விட மாட்டோம். யாரும் கவலைப்படாதீங்க, நம்ம அரசை நம்மளை காப்பாத்துவாங்க. இவரோட சவத்தை எடுத்துட்டு போலாம் நினைச்சீங்கன்னா கனவுல கூட நினைக்காதீங்க. அது எங்க புடத்து மேலதான் நடக்கும். எப்படி தொடறீங்கன்னு பாக்குறோம். உத்தரவு. அரசே, அரசே, நான் உங்களை விட மாட்டேன், உங்களை விட மாட்டேன் அரசே. அரசே, உங்களை நான் விட மாட்டேன் அரசே. நான் உங்களை கேவலப்படுத்த விடவே மாட்டேன் அரசே. வந்துட்டாங்க. அரசுக்கு பதிலா என்சங் சக் நம்மளை பாதுகாக்கத்தான் வந்திருக்காரு. அவர் எல்லாம் பாத்துக்குவாரு. நம்முடைய அரசியின் உத்தரவுப்படி இளவரசரோட மரணத்தை விசாரிக்கிறதுக்காக மீஷிங்கும் லிங்க்ரோனும் அரசரோட உடலை பரிசோதிக்க வந்திருக்காங்க. ரொம்பவும் நன்றி. 3 அவைகளும் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கோம். இங்க நான் வெறும் தூதுவனாதான் வந்திருக்கேன். ஆசான் ஃபீக்ஸி, ஆசான் லிங், உங்க 2 பேருக்கும் தன்னோட மகனை இழந்த அரசியோட வலி என்னன்னு தெரியும்னு நினைக்கிறேன். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் உண்மையை கண்டுபிடிங்க. கண்டிப்பா அரசிகிட்ட சீக்கிரம் சொல்லுங்க, கண்டுபிடிச்சோன்னு நான் அரசிக்கிட்ட சொல்லுங்க. சரி, சீக்கிரம் முடி, சீக்கிரம். அப்பா, அப்பா, நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? கவலைப்படாதீங்கப்பா. தலைமை செயலாளர் 3 அவைகள் கிட்ட சொல்லி இளவரசர் உடலை ஆய்வு செய்ய சொல்லியிருக்காரு. நீங்க நிரபராதின்னு நிரூபிக்கப்படுவீங்கப்பா. தலைமை செயலாளரா? இளவரசர் இறந்ததுக்கு அப்புறமா நான் உதவிக்காக பேரரசியை போய் பார்த்தேன். அவங்களால இதை தனியா செய்ய முடியாதுங்கிறதால தலைமை செயலாளர் கிட்ட சொல்லி செய்ய சொல்லியிருக்காங்க. அப்படின்னா பேரரசி இன்னும் என்ன நம்புறாங்கன்னு நினைக்கிறேன். இளவரசர் உயிரை காப்பாத்துற அளவுக்கு எனக்கு திறமை இல்லாம போயிடுச்சு. நான் ஒரு உயிரை தவற விட்டுட்டேன். அப்பா, உங்களோட மருந்துல எந்த தவறும் கண்டிப்பா இருக்கவே இருக்காதுப்பா. அப்பா, நான் ஏதாவது பண்ணணும்னா என்கிட்ட சொல்லுங்கப்பா. நேரம் ஆயிடுச்சு, சீக்கிரம் கிளம்பு.
நீங்க கவலைப்படாதீங்கப்பா. நீங்க நிரபராதின்னு எல்லாருக்கும் தெரிய வைப்பேன். ஃபேங், நீ எச்சரிக்கையாவும் அதே நேரம் பாதுகாப்பாவும் இருக்கணும். நீ கவனமா இருந்துக்கணும்பா. இம்பேரல் மருத்துவமனையிலிருந்து வைத்தியர் கியூ தினமும் இவருக்கு மருத்துவம் பார்த்திருக்காரு. விஷயத்தால அவர் இறந்திருக்காருன்னா வைத்தியர் கியூ தான் இவரோட இறப்புக்கு காரணமா இருந்திருக்கணும். ரத்தம் வந்ததுக்கான அறிகுறி எதுவும் இல்லை. விஷம் கொடுத்துருக்க வாய்ப்பு இருக்கு. இளவரசர் ஃபூ இறக்கறதுக்கு முன்னாடி பயன்படுத்தின பாத்திரங்கள், உணவுகள், மருந்துகள் எல்லாத்தையுமே 3 அவைக்கு உடனே கொண்டு வாங்க. சொன்னது புரிஞ்சுதா? உத்தரவு. ஆசான்களே, ஆய்வுல கண்டுபிடிச்சதை தெரிஞ்சுக்கலாமா? நீங்க கவலைப்படாதீங்க. 3 அவைகள் கண்டிப்பா இளவரசருக்கும் அரசிக்கும் சேர்த்து நியாயத்தை வாங்கி கொடுப்போம். நல்லது. இவரை கைது பண்ணுங்க. நான் என்ன தப்பு செஞ்சேன்? என்ன எதுக்கு கைது பண்றீங்க? நான் என்ன தப்பு செஞ்சேன்? என்ன விட்டுருங்க. நான் எது தப்பு பண்ணல. என்ன விட சொல்லுங்க. நான் எந்த தப்பு பண்ணல. நான் எந்த தப்பு பண்ணல. தயவு செஞ்சு எடுத்து சொல்லுங்க. தயவு செஞ்சு சொல்லுங்க. நான் எந்த தப்பு பண்ணல. இளவரசர் பூ இறந்து போயிட்டாரு. வேடிக்கை பார்க்கறத தவிர இந்த 3 அவ வேற என்னதான் பண்ணுச்சு? எல்லாம் முட்டாள்கள். என்கிட்ட நீங்க மோதுறீங்களா? என்ன வெளியில விடுறீங்களா இல்லையா? எனக்கு ஒரு வேலைக்காரனாச்சு கொடுங்க. கத்துறத நிறுத்து. இவனை பிடிச்சு கட்டுங்க. வேணாம், 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 என்ன கட்டாதீங்க. நீங்க இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க தெரியுமா? சொன்னா கேளுங்க. ஏதாவது விவரம் தெரிய வந்ததா? ஆமா. அவரோட உடல்ல எங்கேயும் ரத்தம் வரல. அப்புறம் தோல்லையும் எந்த மாற்றமும் இல்லை. அவரோட வாயில வச்ச நாணயம் நிறம் மாறிடுச்சு. அப்படின்னா இளவரசர் நீண்ட நாட்களா விஷம் கலந்த எதையோ சாப்பிட்டிருக்காரு. அவர் சாப்பிட்ட உணவு, பயன்படுத்தின பாத்திரம் எல்லாத்தையும் பார்த்துட்டோம். எதிலையும் விஷம் கலந்ததுக்கான அறிகுறி இல்ல. இவருக்கு விஷம் கொடுத்தவன் ரொம்ப புத்திசாலியா இருந்திருக்கான். நாம கண்டுபிடிக்கிறதுக்கான எந்த ஆதாரத்தையும் அவன் விட்டு வைக்கல. கண்டிப்பா இளவரசருக்கு நெருக்கமானவங்களா தான் இருக்கணும். அப்படி இல்லனா யாராலையுமே இந்த மாதிரி ஆதாரம் இல்லாம தப்பு செஞ்சிருக்க முடியாது. அது மட்டும் இல்லாம இளவரசர் எப்பவுமே பாதுகாவலரோட மட்டும்தான் இருப்பாரு. ஆனா அவர் அதிகாரப்பூர்வமா இன்னும் திருமணம் செஞ்சுக்கல. சில துணைவிங்களோட இருந்திருக்காரு. அவர் இருக்கும்போது அவர் கூட இருந்த ஜங்குன்ற பெண், அவர் இறந்த அன்னைக்கே அவளும் தூக்கு மாட்டி இறந்திருக்கா. ரொம்ப நாளா இளவரசர் உடம்பு சரியில்லாம இருந்திருக்காரு. வைத்தியர் கியூ தான் கொஞ்ச நாளா அவருக்கு மருந்து கொடுத்திருந்திருக்காரு. இளவரசர் இறந்த அன்னைக்கே தளபதி சோ அவை காவலர்களை வச்சு வைத்தியர் சூவை கைது பண்ணி சிறையில் அடைச்சிருக்காரு. ஒருவேளை மருத்துவர் கொடுத்த மருந்துல தப்பு இருக்குமோ? இந்த மருந்தெல்லாம் தான் அவருக்கு கொடுத்திருக்காரு. நான் அதையும் பார்த்துட்டேன். அது அவருக்கு ஏத்த மருந்து தான். வயிற்று போக்குனால அவதிப்பட்டிருக்காரு. அவருக்கு சரியான மருந்து தான் கொடுத்துருக்காரு. அதுல எதுவும் பாதிப்பே இல்லை. மருத்துவ பாரம்பரியமான குடும்பத்தை சேர்ந்தவர். தளபதி கைது பண்ணிருக்காருன்னா கண்டிப்பா ஏதோ காரணம் இருக்கும். அவன் இப்ப எங்க இருக்கான்? நம்ம பாதுகாப்புல தான் இருக்காரு. விசாரணை அறையில் அடைச்சு வச்சிருக்கோம். நல்ல வேலை பண்ணீங்க. சீக்கிரமா அங்க போய் அவனை விசாரிங்க. உத்தரவு.
ஆசானே, அவரை விசாரணைக்காக தான் கூட்டிட்டு வந்திருக்கோம். எதுக்காக கட்டி போட்டு வச்சிருக்கீங்க? இங்க பாருங்க ஆசானே, வந்ததுல இருந்து விடாம கத்திக்கிட்டே இருந்தாரு. அது மட்டும் இல்லாம நம்ம 3 அவைகளையும் அவமதிக்கிற மாதிரி பேசிக்கிட்டே இருந்தாரு. வேற வழி தெரியல, அதனால தான் கட்டி போட்டோம். காவலாளிகளே, ஆசானே, அவரை கொஞ்சம் அவுத்து விடுங்க. முட்டாள்களே, எவ்வளவு தைரியம் தான் என்ன கட்டி போட்டிருப்பீங்க? தூரம் போடா. ம், இவ்வளவு சாதாரணமா என்ன நினைச்சிட்டீங்கல்ல? என்னையே நீங்க அவமானப்படுத்திட்டீங்கல்ல? இதுக்கெல்லாம் அரசு உங்களை கண்டிப்பா தண்டிக்க போறாங்க. உங்களை சிரமப்படுத்தினதுக்கு மன்னிச்சிடுங்க. நான் கேக்குற கேள்விக்கு நேர்மையா உண்மையான பதில சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். தளபதிக்கு தேநீர் கொண்டு வாங்க. உத்தரவு. தளபதியாரே, அமருங்கள். முதல்ல இது குடிங்க தளபதி. ஆமா, நீங்க எதுக்காக வைத்தியர் கியூவை கைது பண்ணீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? அவருக்கு மருத்துவத்தை பத்தி ஒண்ணுமே தெரியல. அதுக்குண்டான தகுதி அவருக்கு சுத்தமா இல்லவே இல்ல. எங்களோட இளவரசரை காப்பாத்துறதுக்கு பதிலா அவரோட மருந்தை கொடுத்து அவரை சாகடிச்சிட்டாரு. அதனாலதான் அவரை கைது பண்ண. அப்படின்னா அவர் எதுக்காக வைத்தியர் கியூ இளவரசரை கொல்லணும்? இதை ஏன் நீங்க என்கிட்ட கேக்குறீங்க? இது அவர்கிட்ட கேட்கணும். ஜோரஷோங், எங்களோட ஆய்வுப்படி இளவரசரை விஷம் கொடுத்து தான் கொண்டிருக்காங்க. உங்களுக்கு என்னென்ன தெரியுமா அதெல்லாம் எங்க கிட்ட சொல்றதா உங்களுக்கு நல்லது. கண்டிப்பா அந்த மருத்துவரா தான் இருக்கணும். கண்டிப்பா மருந்துல விஷத்தை கலந்துருக்கணும். நான் அவரோட மருந்து பட்டியல் எல்லாத்தையும் பார்த்துட்டேன். அவர் கொடுத்த மருந்துல எந்த தவறும் இல்லை. மருந்து பட்டியலா? மருந்து பட்டியல் மருத்துவமனையில எழுதுனது. அது யாரு வேணாலும் ஆய்வு பண்ணலாம். மருந்து பட்டியல்ல தடயத்தை விடணும்னு என்ன அவசியம்? முதல்ல இந்த தேநீரை முழுசா குடிங்க. அப்போ மருந்து பாட்டில்ல எந்த தப்பும் இல்லைன்னா தப்பு எங்க நடந்திருக்கு? மூன்று அவைகளோட கை தேர்ந்த ஆசான் ஸ்வீசிக்கு இது மாதிரி விசாரிக்கிறதுலாம் அனுபவம் இல்ல போல இருக்கு. எனக்கு தெரிஞ்சு 3 அவையோட பாடம் என்னன்னு உனக்கு கத்து கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இவன் நம்மளுக்கு ஒத்துழைக்க மாட்டான். இவனை கட்டுங்க. இவனை முதல்ல சிறைச்சாலையில் அடைங்க. வீரர்களே, உத்தரவு. எதுக்காக என்ன கைது பண்றீங்க? நீங்க போய் அந்த மருத்துவரை விசாரிக்க வேண்டியது தானே? அவர் கொடுத்த மருந்துல தான் பிரச்சனை. கண்டிப்பா அதுலதான் ஏதோ ஒண்ணு இருக்கணும். மருந்துகளை பரிசோதனை பண்ணி பாருங்க. அவர் கொடுத்த மருந்துகளை ஒரு முறை போய் பாருங்க. போய் மருந்துகளை பாருங்க. அவர் கொடுத்த மருந்துகளை தான் ஏதோ ஒண்ணு இருக்கு. அந்த மருந்துகளை முதல்ல பரிசோதனை பண்ணுங்க. இறுதி சடங்கெல்லாம் நல்லபடியா முடிஞ்சுது. இளவரசர் ஆத்மா கண்டிப்பா சாந்தி அடையும். என்னுடைய வருத்தங்களை இளவரசிக்கு தெரிவிச்சிருங்க. உங்களுக்கு ரொம்ப நன்றி. இது என்னோட கடமை.
இந்த சூத்திர புத்தகத்தை அரசிக்கிட்ட நான் கொடுத்தேன்னு கொடுங்க. தினமும் காலையிலயும் மாலையிலயும் இதுல இருக்க மந்திரத்தை படிக்க சொல்லுங்க. அவங்க மனசுக்கு ஒரு அமைதி கிடைக்கும், அவங்கள ஆஸ்வாசப்படுத்தும். உங்களுக்கு என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ம். அம்மே, 3 அவையிலிருந்து வரேன். வைத்தியர் கியூக்கு என்னுடைய வணக்கங்கள். நீங்க தான் 3 அவைகளோட மூத்த ஆசான் ஃபீக்ஸியா? ஆமா, நான் தான். உங்களை நான் சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். கவலைப்படாதீங்க வைத்தியர் கியூ. நான் எதுக்காக இங்க வந்திருக்கேன்னு உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இளவரசர் ஃபூவோட உடலை பாதிக்கிற மாதிரி நான் எந்த ஒரு கெடுதலும் செய்யல. அவர் இறப்புக்கான உண்மையை நீங்க தான் கண்டுபிடிக்கணும். நீங்க கொடுத்த மருந்துல எந்த ஒரு தவறும் இல்லைன்னு எங்களுக்கு தெரியும். அவருடைய பாத்திரத்திலயும் உணவுலயும் எதுவும் இருந்த மாதிரி தெரியல. நீங்க தான் அவருக்கு தினமும் வைத்தியம் பார்த்திருக்கீங்க. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, என்னைக்காவது வழக்கத்துக்கு மாறா ஏதாவது நடந்துதா? அப்படி இல்லைன்னா உணவு மருந்துகளை தவிர இளவரசர் வேற ஏதாவது சாப்பிட்டாரா? சின்ன வயசுல இருந்தே அவரோட உடம்பு பலவீனமா தான் இருந்தது. அதனால தான் பேரரசி முன்னாள் பேரரசர்கிட்ட அனுமதி வாங்கி தலைமை நகரத்துல வைத்தியம் பார்த்தாரு. முன்னாள் பேரரசர் தான் வைத்தியம் பார்க்க சொன்னாரு. இளவரசர் நாடி துடுப்பு சரியாவே இருந்ததில்ல. குறிப்பா வயிற்றுப்போக்கு இருக்கும்போது நாடி குறைஞ்சு போயிடும். கல்லீரல் பாதிப்பும் இருந்தது. உணவு அப்புறம் மருந்தையும் தாண்டி அவரு வினிகர்ல ஊற வச்ச வெள்ளை இஞ்சிய அவர் தினமும் சாப்பாட்டுல சேர்த்துக்கிட்டு வந்தாரு. ஆனா நாங்க ஆய்வு பண்ணும்போது வினிகர்ல ஊற வச்ச வெள்ளை இஞ்சி அங்க இல்லையே. அப்படின்னா இரத்த கசிவு எங்கே இருக்கிற மாதிரி தெரியல. ஒருவேளை விஷம் கொடுத்திருக்கலாம். வெள்ளை இஞ்சியால ஏதாவது தப்பு நடந்திருக்குமோ? டாங்லிங் வெள்ளை இஞ்சி தான் இருக்கிறதுலயே ரொம்ப சிறப்பான ஒரு இஞ்சி. அது உயிரை காக்கிற ஒரு மருந்து. அது மட்டும் இல்லாம உணவுக்கும் சரி மருந்துக்கும் சரி அது ஒரு மிகச்சிறந்த கலவை பொருள். வைத்தியரே, நீங்க கொடுத்த மருந்துல வெள்ளை இஞ்சியும் இருந்திருக்கு. அது டாங்லிங் வெள்ளை இஞ்சியா? சரியா சொன்னீங்க. தினமும் காலையில இளவரசர் இஞ்சி சாப்பிட்டிருக்காரு. மருந்துலயும் இஞ்சி இருந்திருக்கு. யாராவது வெள்ளை இஞ்சியில விஷம் கலந்திருந்தா அந்த விஷத்தன்மை அவருடைய உடம்புல தினமும் அதிகமா சேர்ந்துகிட்டே இருந்திருக்கு. நானும் அதை பத்தி யோசிச்சு பார்த்தேன். இப்போ அரியணை காலியா இருக்கு. இளவரசர் ஃபூ தான் அடுத்த அரசரா தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாரு. ஆனா இப்படி திடீர்னு அவர் இறந்துட்டாரு. இங்க நடந்துகிட்டு இருக்கிற அரசியல் விளையாட்டுல நான் ஒரு பகடக்காயாயிட்டேன். மருந்து பட்டியல் மருந்து பட்டியல் மருத்துவமனையில தயாரிக்கப்படுறது. அதை யாரு வேணாலும் போய் படிக்கலாம். நீங்க அந்த மருத்துவரை விசாரிக்கணும். அந்த மருந்துல தான் ஏதோ தப்பு இருக்கு. அவர் தான் அந்த மருந்தை கொடுத்தாரு. அதுலதான் ஏதோ ஒண்ணு இருக்கணும். அந்த மருந்தை பரிசோதிங்க. அதுலதான் ஏதோ தவறு இருக்கணும். இந்த நாடு ஒரு தலைவர் இல்லாம இருக்கக்கூடாது. அரியணை காலியா இருக்கிறது நம்ம நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் பெரிய ஆபத்தை விளைவிக்கும். நாம வலுவான எதிரிகளால் சூழப்பட்டிருக்கோம். மக்கள் மத்தியில ஒற்றுமை இல்லை. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் தலைவரை தேர்ந்தெடுக்கணும். அமைச்சரவையில யாராவது தகுதியானவங்க இருக்காங்களா? இந்த நாட்டு இளவரசர் ஃபூவோட இறப்புக்கு பிறகு அரசரோட குடும்பத்துல எந்த வாரிசும் இல்ல. அமைச்சரோட அவையில இளவரசர் கோங்க அரசரா தேர்வு செய்யலான்னு பேசிக்கிறாங்க. இளவரசர் கோங்கா? இளவரசர் கோங் பேரரசரோட மைத்துனர்.
டாங்லிங்கோட தலைவரை நியமிக்கப்பட்டவர். அதிக சக்தியும் புகழும் வாய்ந்தவர். இளவரசர் ஃபூவோட மரணத்துக்கான காரணத்தை கண்டுபிடிச்சிங்களா? இளவரசர் ஃபூ கொல்லப்பட்டிருக்காரு. யாரோ அவருக்கு விஷம் கொடுத்திருக்காங்க. தலைமை செயலாளரே, இப்படிப்பட்ட சூழ்நிலையில எனக்கு பயமா இருக்கு. டாங்லிங்குக்கும் யாராவது ஒருத்தர் அனுப்பணும். டாங்லிங் வெள்ளை இஞ்சி மிகப்பெரிய மருத்துவ குணம் வாய்ந்தது. நீங்க கொடுத்த மருந்துல வெள்ளஞ்சி இருந்ததை பார்த்தேன். அதுவும் டாங்லிங் வெள்ளஞ்சி. ஜோரிசங்க கூர்மையான ஆணியால தாக்கியிருக்காங்க. ஆணியோட முனையில விஷம் இருந்திருக்கு. இளவரசர் குங் வேகமா செயல்படுறாரு. டாங்லிங்ல அவங்க பல தலைமுறையா இருக்காங்க. அவன் சக்தி வாய்ந்தவன், செல்வாக்கு மிக்கவன். நீங்க 2 பேரும் இதை ரகசியமா விசாரிக்கணும். ரொம்ப எச்சரிக்கையாவும் இருக்கணும். முட்டாள்தனமா எதையும் பண்ணிடாதீங்க. உத்தரவு.
நகராத. எத்தனை பேர் இருக்கீங்க? உங்களை யார் அனுப்புனது? அது இளவரசர் காங். நாக்கடியில விஷம் வச்சிருக்கோம். இதெல்லாம் பார்த்தா இளவரசர் காங் எல்லாத்துக்கும் தயாராக தான் வந்திருக்காரு. நாம இங்க ஒரு விருந்தாளிகள். வணக்கம், உள்ள வாங்க. ஆசான்களே, நீண்ட தூரம் வந்திருக்கீங்க. எங்களுக்கு நல்லதா 2 அறை வேணும். ஆசானே, இங்க இருக்கிற நல்ல அறைகள்ல ஏற்கனவே ஆளுங்க இருக்காங்க. சாதாரண அறைகள் தான் இப்போதைக்கு இருக்கு. யார் அந்த அறைகள்லாம் எடுத்தது? அவங்க டாங்லிங்லேருந்து வந்திருக்கிற அரசாங்க அதிகாரிகள். டாங்லிங் வெள்ளை இஞ்சி? ஆசானே, டாங்லிங் வெள்ளை இஞ்சி பத்தி உங்களுக்கு தெரியுமா? எங்க ஊரோட சிறப்பு அம்சம் அது. இதுக்கெல்லாம் இளவரசர் காங்குக்கு தான் நாங்க நன்றி சொல்லணும். ஒவ்வொரு வருஷமும் அது இங்க ரொம்ப நல்லா விளையுது. அதை வச்சு மருத்துவர்களும் நல்லா காசு பார்க்கறாங்க. இதெல்லாம் கூட இளவரசர் கவனிக்கிறாரா? நிச்சயமா. இளவரசர் காங் எல்லார் மேலேயும் அக்கறை கொண்டவர். மக்களோட நலனுக்காக என்ன வேணா செய்ய அவர் ரொம்ப தயாரா இருக்காரு. அவருடைய நட்பெயரை பற்றி தலைமை நகரத்தில் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு பார்த்தா உண்மையான அரசர் அவர்தான் போல. கண்டிப்பா. இந்த ஊர்ல இளவரசர் காங்க பத்தி நீங்க யார்கிட்ட கேட்டாலும் அவங்க அவரை பத்தி ரொம்ப நல்லதா தான் சொல்லுவாங்க. அந்த மூலிகை எங்க இருக்கு? நாங்க எல்லா பொருட்களையும் ஒரு சிறந்த சேமிப்பு கிடங்குல வச்சிருக்கோம். ஆசான்களே, எங்கூட வாங்க. இந்த வழிதான், வாங்க. ஆசான்களே, இந்த வழிதான், வாங்க. எங்களோட டாங்லிங் வெள்ளை இஞ்சியை பார்க்கணும்னு சொன்னீங்கல்ல, நாளைக்கு நீங்க நகரத்துக்குள்ள போனீங்கன்னா எல்லா மருந்து கடையிலையும் இதை நீங்க பார்க்கலாம். ஆனா உங்களுக்கு நல்ல தரமானது வேணும்னா நீங்க ஜீபோ மருந்து கடைக்கு தான் போகணும். ஜீபோ மருந்து கடை, அவர்தான் அதோட வர்த்தகர். டாங்லிங்லேயே இருக்கிற சிறந்த மருந்து கடை. ஆசான்களே, இந்த வழிதான். வாங்க, பார்த்து வாங்க. இந்த ஜீபோ மருந்து கடை இளவரசர் காங்குக்கு சொந்தமானது. வாங்க. குதிரைக்கு உணவு கொடுத்துட்டு வரேன்.
சிசோல இருந்து வர அகதிகளோட எண்ணிக்கை அதிகமாயிட்டே வருது. என்ன பண்றது? அங்க அடிக்கடி வெள்ளம் வருது. மக்களால விவசாயம் பண்ணவே முடியல. மக்கள் வேற வழி இல்லாம இங்க வராங்க. வாங்க. உங்களை இதுக்கு முன்னாடி பார்த்தது இல்லையே. முதல் முறையா எங்க மருந்த கத்துக்க வந்திருக்கீங்களா? மருந்து வாங்க வந்திருக்கீங்களா இல்ல வைத்தியத்துக்கு வந்திருக்கீங்களா? மருந்து வாங்க யார பார்க்கணும், மருத்துவத்துக்கு யார பார்க்கணும்? மருந்துன்னா என்ன பார்க்கணும், ஆனா அதுக்கு மருந்து பட்டியல் வேணும். அதை என் முதலாளி சரி பாப்பாரு. ஏன்னா எந்த தப்பு நடந்துடக்கூடாது இல்லையா? மருத்துவரை பார்க்கணும்னா காத்துருங்க, நான் வர சொல்றேன். இந்த சின்ன வயசுலயே நீ இந்த கடைய நீ ரொம்ப திறமையா பாத்துக்கிற. மருத்துவம் கத்துக்கிறவங்க பொறுமையா இருக்கணும்னு என் முதலாளி சொல்லியிருக்காரு. உங்க முதலாளி ரொம்ப நல்லவரா இருப்பார் போல. ஆமா. மருந்துகளை தயாரிக்க வெள்ளை இஞ்சி எங்களுக்கு வேணும். அப்படின்னா சரியான இடத்துக்கு தான் நீங்க வந்திருக்கீங்க. டாங்லிங் வெள்ளை இஞ்சின்னா இங்க எங்க மருந்து கடை தான் சிறந்த இடம், தரத்திலையும் நிறத்திலையும். ஏன் அந்த மாதிரி?
நீங்க 2 பேரும் வெளியூர்காரங்க மாதிரி இருக்கே. என்ன இங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரியும், அது எங்க கடையில இருந்து தான் எல்லா இடத்துக்கும் போகுது அப்படின்னு. இந்த மொத்த நகரத்திலயுமே சிறந்த வெள்ளை இஞ்சி இங்க தான் கிடைக்கும். சரி, பார்த்தா தான் நாங்கள் நம்புவோம். எங்களுக்கும் கொஞ்சம் காட்டு. கண்டிப்பா. நீ போ, மற்றதை நான் பார்த்துக்கிறேன். உத்தரவு. இந்த டாங்லிங்கில் சிறந்த இந்த வெள்ளை இஞ்சியை எங்கேயாவது நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா பணத்தை 2 மடங்கு நான் உங்களுக்கு திருப்பி தரேன். எவர்தான் கடையோட முதலாளி? நகரத்தோட கிழக்கு பகுதியில் அகதிகளுக்காக அமைச்சிருக்கிற முகாமுக்கு இளவரசர் காங் போயிருக்காரு. இவங்கள பார்த்து முடிச்சுட்டு இளவரசர் காங்குக்கு வெள்ளை இஞ்சி சாறு எடுத்துட்டு போய் கொடு. உத்தரவு. ம். வெள்ளை இஞ்சி எவ்வளவு உங்களுக்கு தேவைப்படுது? 1/4 கிலோ. சரி. தள்ளாம ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் வாங்க. பார்த்து, எல்லாருக்கும் இருக்கு. சீக்கிரம் சீக்கிரம் போங்க. ஒருத்தருக்கு பின்னாடி ஒருத்தர் போங்க. எல்லாருக்கும் இருக்கு. அடுத்தது பார்த்து வாங்க. எல்லாருக்கும் இருக்குன்னு சொல்றோம்ல. வாங்க வாங்க, தள்ளாம வாங்க. இந்தாங்க. நன்றி. சொல்லிட்டே இருக்கேன்ல, பொறுமையா வாங்க. எல்லாருக்கும் இருக்கு. இந்த இஞ்சி ரொம்ப நல்லா இருக்கு. அடுத்தது யாரு? வாங்க. இந்தாங்கம்மா, நீங்கள் கேட்ட 250 கிராம். நன்றி. நன்றி, போயிட்டு வாங்க. வெள்ளை இஞ்சியோட ரியல்கார் நிறைய வித்துட்டல்ல? டிராகன் திருவிழாப்ப கூட இவ்ளோ இஞ்சி வித்தது கிடையாது. ஆமாம், இந்த வருஷம் ஏன் இவ்வளோ வாங்குறாங்க? எப்படி இருக்கு? மற்றவங்க சொன்ன மாதிரி இந்த வெள்ளை இஞ்சில எந்தவித தவறும் இருக்க வாய்ப்பில்லை. சிபோ மருந்து கடையோட வெள்ளை இஞ்சி தான் சிறந்தது. அப்படி இருக்கும்போது கொலைக்காரன் எப்படி வெள்ளை இஞ்சில விஷத்தை கலந்து கொடுத்துருப்பான்? இதோட சேர்த்து ஏதாவது எடுத்துக்க கூடாதுன்னு இருக்கா? வெள்ளை இஞ்சி ஜீரண சக்தியை அதிகரிக்கும், சளியிலிருந்து பாதுகாக்கும், வேர்வையை உருவாக்கி ஜுரத்தை கம்மி பண்ணும். இந்த மாதிரி இருக்க உணவை தான் இது கூட சேர்க்கக்கூடாது. அப்படி சாப்பிட்டாலும் உயிர் போகிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. அப்படின்னா இப்போதைக்கு ஜிபோயோ மருந்தகம் மீது நம்ம முழு கவனத்தை செலுத்துவோம். சியா, முதலாளி, ஆட்களை கூப்பிட்டு நம்ம கடை பின்னாடி இருக்கிறதெல்லாம் காலி பண்ணு. அங்கே அகதிகள் தங்குற மாதிரி கூடாரெல்லாம் அமைச்சிரு. பெண்கள், குழந்தைகள், வயசானவங்க, உடம்பு சரியில்லாதவங்களுக்கு முதல் உரிமை கொடு. அவங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாம் செஞ்சு கொடு. உத்தரவு. ம். ஓ வா, கடை பின்னாடி இருக்கிறது எல்லாத்தையும் சுத்தம் பண்ணலாம். சரியா? வா போலாம். ரொம்ப நன்றி.
எங்க இப்படி உட்காருங்க. ரொம்ப நன்றி. நான் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. பசியோட இருந்தாருல, அதான் வேகமா சாப்பிட்டதால உடம்புக்கு ஒத்துக்கல. என் கூட மருந்தகத்துக்கு வாங்க. வாங்க. என்கிட்ட சுத்தமா பணமே இல்லை, மருந்து கூட வாங்க முடியாது. ஐயா, உங்களை மாதிரி இருக்கிறவங்கள தங்க வைக்கிறதுக்காகத்தான் கடைக்கு பின்னாடி இருக்கிற இடத்த எங்களை சுத்தம் பண்ண சொல்லியிருக்காரு. உங்ககிட்ட ஒரு பைசா வாங்க மாட்டாரு. வாங்க, சீக்கிரம் வாங்க போலாம். மெதுவா வந்துறீங்க. எல்லாரும் வாங்க, நாம மருந்தகத்துக்கு போகலாம். பார்த்து மெதுவா வாங்க. நன்றி. ஐயா, 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 உங்களுக்கு என்னாச்சு? ஐயா, 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 உங்களுக்கு என்னாச்சு? ஐயா, இங்க பாருங்க. ஐயா, கண்ணை திறந்து பாருங்க. ஐயா, இங்க பாருங்க. ஐயா, எழுந்திருங்க. ஐயா, ஐயா, யாராவது வாங்கல. பெரியவர் மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு. ஐயா, எழுந்திருங்க. நீங்களா யாரு? எதுக்காக தடுத்து நிறுத்துறீங்க? 3 அவைகள் எங்களை விசாரிக்க சொல்லிருக்காங்க. டாங்லிங்ல இருந்து வெள்ளெஞ்சருக்கு கொண்டு போக எங்களுக்கு உத்தரவு. எங்களால் அந்த உத்தரவை மீற முடியாது. பொய் சொல்றியா? இது என்னது? ஆசானே, எனக்கு இத பத்தி எதுவும் தெரியாது. இந்த வண்டியோட செத்து இவங்களை 3 அவைகளோட சிறையில் அடைங்க. உத்தரவு. அடுத்தது வாங்க. பார்த்து அடுத்து வாங்க. நீங்க வாங்க. மெதுவா வாங்க. எல்லாருக்கும் இருக்கு.
தூக்குங்க. பாருங்க, இந்த மாதிரி அடிக்கடி இறந்து போறாங்க. என்னாச்சு இவருக்கு? இதே மாதிரி தான் இன்னொருத்தருக்கும் ஆச்சு. அவரு இறந்துட்டாரு. வாங்க, அவர் தூக்கிட்டு வாங்க. பாவமா இருக்காரு. சோபம் மருந்தகத்தோட முதலாளி ரொம்ப கொடூரமானவன். எல்லாருக்கும் விஷத்தை கொடுத்துட்டான். அவன் நல்லவன்ல நாம நினைச்சோம். ஆனா அவன் ஒரு கொடூரமான கொலைகாரன். ஆமா, பாருங்க எப்படி மர்மமா இருந்திருக்காங்கன்னு. வாங்க எல்லாரும் போகலாம். இவங்க மரணத்துக்கு பதில் சொல்லி ஆகணும். வாங்க போலாம். வாங்க வாங்க எல்லாரும் வாங்க போலாம். வாங்க வாங்க, நாம போய் கேள்வி கேட்போம். கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லி ஆகணும். பதில் சொல்ற வரைக்கும் நாம விடக்கூடாது. வாங்க, நாம கேள்வி கேட்டே ஆகணும். விடக்கூடாது. வாங்க. நம்ம சீக்கிரமா அந்த மருந்தகத்துக்கு போகணும். பாவிங்களா, இப்படி எல்லாம் பழி வாங்கிட்டீங்களே, பாவிங்களா. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொருத்தர் கொல்லலாம் நினைக்கிறீங்களா? வெளியே வாங்க, வெளியே வாங்கன்னு சொல்றோம்ல. உங்களை நாங்க சும்மா விட மாட்டோம். வெளியே வாங்க. வழி விடுங்க, கொஞ்சம் வழி விடுங்க. எங்களுக்கு நியாயத்தை சொல்லிட்டு போங்க. எவ்வளவு இங்க பாருங்க, என்னாச்சு? வாங்க. என்னாச்சுன்னு சொல்லுங்க. இந்த மருந்தகக்காரு எங்களுக்கு உதவி பண்ற மாதிரி உதவி பண்ணி வெள்ளை இஞ்சில விஷம் கலந்துட்டான். எங்க ஆட்கள் நிறைய பேர் அதை சாப்பிட்டு இறந்துட்டாங்க. அம்மா, நீங்க எப்படி சொல்றீங்க? அத விஷம் கலந்ததுக்கான ஆதாரம் ஏதாவது உங்ககிட்ட இருக்கா என்ன? தலைமையகத்துல இருந்து வந்த மருத்துவர் விஷத்தை கண்டுபிடிச்சிருக்காரு. இந்த விஷம் தான் இளவரசர் ஃபூ சாகிறதுக்கான காரணம்னு சொன்னாரு. அந்த வைத்தியர் பார்க்க எப்படி இருந்தாரு? எங்க இருக்காரு? இளமையான மருத்துவரா தான் இருந்தாரு. விஷம் சாப்பிட்டவங்களுக்கு நுழைவு வாயில் பக்கம் தான் வைத்தியம் பண்ணிட்டு இருக்காரு. போலாம். எவ்வளவு நேரம் கத்திக்கிட்டு இருக்கோம்? வெளியே வர மாட்டீங்களா? வெளியே வாங்க, வெளியே வாங்க. ஐயா, தலைமையகத்திலிருந்து வந்த வைத்தியரை பாத்தீங்களா? மருந்து வாங்க போயிருக்காரு. நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இங்க இருக்கிற மருந்து சுத்தமா பத்தல. எப்படி? ரசாயனத்துல விஷம் கலந்த மாதிரி இருக்கு. அது ரசாயனம் தான். இவர் தான் இளம் வைத்தியர் கியூ எங்க எல்லாரையும் காப்பாத்தினது. நீங்க அந்த வைத்தியர் கியூவோட மகன் தானே? ஆமா, என் பேரு கியூசாங். மருத்துவரே, உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாமா? நம்ம அரசருக்கு குழந்தைங்க யாரும் இல்லை. நம்ம நாட்டோட விதிப்படி அவருடைய தம்பி இளவரசர் ஃபூ அடுத்த அரியணை ஏறி இருக்க வேண்டும். ஆனால் இளவரசரோ எதிர்பாராத விதமாக இறந்துட்டாரு. இப்போ அரசு குடும்பத்தில் வாரிசு யாருமே இல்லை. மற்ற குடும்பத்தில் ஒரு ஆளை, தகுதியான ஒரு ஆளை அரசராக தேர்ந்தெடுத்தே ஆகணும். டாங்லிங்கோட இளவரசர் காங்க நான் பரிந்துரைக்கிறேன். இளவரசர் காங் பேரரசரோட மைத்துனர். அவருடைய தந்தை பேரரசருடைய ஒன்றுவிட்ட மைத்துனர். ரத்த சம்பந்தத்தை பார்க்கும்போது இளவரசர் காங் தான் இதுக்கு சரியானவர். செயலாளர் ஜூ அவர்களே, டாங்லிங் மக்களை சாகடிக்க காங் விஷத்தை கலந்திருக்காரு. அதோட இளவரசர் ஃபூவோட மரணத்திலையும் இவர் மேல சந்தேகம் இருக்கு. அப்படி இருக்கும்போது அவரை எப்படி உங்களால சிபாரிசு பண்ண முடியும்? எதை வச்சு சிபாரிசு பண்றீங்க? 3 அவைகள் இன்னும் இளவரசர் ஃபூவோட மரணத்தை விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவர்தான் குற்றவாளின்னு எப்படி சொல்றீங்க? செயலாளர் ஜியோ அவர்களே, சொல்லுங்க, என்ன நினைச்சிட்டு பிரச்சனை உங்களுக்கு? வேண்டாம் வேண்டாம், உங்களுக்கு என்ன விடுங்க பிரச்சனை? விடுங்க விடுங்க விடுங்க. செயலாளர் ஜூ, செயலாளர் ஜியோ, கொஞ்சம் பொறுமையா இருங்க. இளவரசர் காங் சந்தேக வளையத்துக்குள்ள இருக்கார்.
இன்னும் நிறைய தகுதியான இளவரசர்கள்லாம் நம்ம கிட்ட இருக்காங்க. நாம அதை பத்தி நம்ம ஆலோசிக்கலாமே. ஆ சரி, நான் இளவரசர் நீங்க பரிந்துரைக்கிறேன். இளவரசர் காங் மாதிரியே அவர் அரசவைக்கு ரத்த சம்பந்தம் இல்லைன்னாலும் அவர் ரொம்ப திறமையான இளவரசர். அரியணைக்கு முழுமையான தகுதி வாய்ந்தவர் அவர்தான். செயலாளர் ஜியோ இளவரசர் நீங்க ஆதரிச்சிருக்காரு. செயலாளர் ஜோ இளவரசர் காங்க பரிந்துரை செஞ்சிருக்காரு. செயலாளர் யாங் நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க பேசுறது எல்லாமே சரிதான். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் எல்லாமே தலைமை செயலாளர் நீங்க எடுக்கிற முடிவுல தான். இது ஜிபோ மருந்தகத்திலிருந்து கஞ்சி குடிக்கிறவங்களுக்கு கொடுக்கப்பட்ட இஞ்சி. இது இளவரசர் ஃப்ரூ தினமும் வினிகர்ல ஊற வச்சு சாப்பிட்ட இஞ்சி. உங்க அப்பா சொல்ற மாதிரி வினிகர்ல ஊற வச்ச இஞ்சி கிடையாது இது. அவரோட இடத்துலயும் நாங்க எதையும் பார்க்கல. இப்பதான் தெரியுது நீதான் எல்லாத்தையும் திருடி இருக்க. எங்க அப்பா எந்த தப்பும் பண்ணலன்னு எனக்கு தெரியும். எங்க குடும்பம் 5 தலைமுறைகளா மருத்துவம் பார்த்துட்டு வரோம். எங்களுக்குள்ள நிறைய கட்டுப்பாடுகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம அரசு எங்களுக்கு நிறைய உதவிகள் செஞ்சிருக்கு. எங்களுக்கு சோறு போட்ட குடும்பத்துக்கு எங்க அப்பா எப்படி துரோகம் பண்ணுவாரு? எங்க அப்பாவை அந்த தளபதி ஜெயில போட்ட அன்னைக்கு நான் இளவரசரோட கூடாரத்துக்குள்ள போனேன். இருக்கிற மருந்து எல்லாத்தையும் திருடினேன். அந்த இஞ்சியை ஆய்வு பண்ணேன். என்ன கண்டுபிடிச்சிங்க? அதுல என்ன இருந்தது? இந்த வெள்ளை இஞ்சி ரீகரால பதப்படுத்தப்பட்டது. வினிகர்ல ஊற வச்சதுக்கு அப்புறம் ரீகுலரோட வாசனை சுத்தமா வரல. அதனால இதை கண்டுபிடிக்க முடியல. ரீகுலர்ல பதப்படுத்தப்பட்ட இஞ்சில ஒரு விதமான ரசாயனம் உருவாச்சு. அதுதான் விஷமா மாறிச்சு. வினிகர்ல ஊற வச்ச இஞ்சி, மருந்துல ஊற வச்ச இஞ்சி, இதை தினமும் சாப்பிட்டதுனால விஷமா மாறி அவர் இறந்துட்டாரு. இதை உடல் ஆய்வுல கண்டுபிடிச்சேன். ஜீவோ பார்மசிக்காரங்க கஞ்சியோட சேர்த்து கொடுத்த இஞ்சியில நிறைய ரசாயன பொருட்கள் இருந்திருக்கு. கண்டிப்பா அது ரீகுலரால பதப்படுத்தப்பட்டதா இருந்திருக்கும். வெள்ளை இஞ்சியோட ரேல்கிறதா நம்ம நிறைய வித்திருக்கோம். ஆமா, டிராகன் திருவிழாப்ப கூட இவ்வளோ இஞ்சி நம்ம விற்கல. இந்த வருஷம் நிறைய வாங்கிட்டாங்க இதை. பார்த்து. நல்லது. பாத்து எடுத்துட்டு போங்க. உத்தரவு. பாத்து.
உங்க 2 பேரையுமே இது வரைக்கும் நான் பார்த்தது இல்லையே. மருந்து வாங்க வந்தீங்களா, மருத்துவம் பார்க்க வந்தீங்களா? அவங்களுக்கு கருணை காட்ட தேவையில்ல. இளவரசர் காங்குக்கு உதவி செய்யணும்னா அவங்கள கொல்லுங்க. அவங்க போகட்டும். ஹசன் லிங், உங்களுக்கு என்னாச்சு? விஷம் கலந்த ஆணியால தாக்கிட்டாங்க. வாங்க. இரு துண்டு இருந்து எடுத்துட்டு வாங்க. சரி. நான் போய் மருந்து பெட்டி எடுத்துட்டு வரேன். அசையாம இருங்க. ஹசான்லிங், ஜாக்கிரதா, அதுல விஷம் இருக்கு. இந்த ஆணியை உங்களுக்கு எங்கேயோ பார்த்த மாதிரி தெரியல. தளபதி சூவை இதே மாதிரி தான் கொலை பண்ணாங்க. சூ மருந்த பரிசோதிக்க சொல்லி மறுபடியும் சொல்லிட்டே இருந்தாரு. அதனாலேயே அவர் கொன்னுட்டாங்க. நம்ம வரும்போது அவங்க தாக்குனது கூட இளவரசர் காங் அனுப்புனதா சொன்னாங்க. இளவரசர் காங் நம்ம டாங்லிங் வந்ததுக்கு அப்புறம் தான் ஜிபோ மருதகம் கொடுத்த இஞ்சியில தான் அகதிங்க எல்லாருக்கும் விஷம் கலந்திருக்காங்க. கொலகார மருந்துக்கும் இவன் தான் வெள்ளை இஞ்சில விஷத்தை கலந்தவன். எங்க ஆட்கள் நிறைய பேர் இறந்தே போயிட்டாங்க. நான் படிச்ச ரகசிய கடிதத்துல வீரர்களுக்கு அந்த மருந்தை கொண்டு போய் கொடுக்கிற உத்தரவு இருந்திருக்கு. எல்லா ஆதாரமும் இளவரசர் காங்குக்கு எதிராக தான் இருக்கு. அதாவது சுலபமா சொல்லணும்னா இளவரசர் காங் கொடூர குணம் கொண்டவன். அவன் தான் இளவரசர் ஃபூவை கொண்டிருக்கான். எல்லாமே அரியணைக்காக தான். அது அவ்வளோ சுலபம் இல்ல. ஆதாரங்கள் சுலபமா கிடைக்குதுன்னா அதுல ஏதோ மர்மங்கள் இருக்கு. இவ்வளவு நாட்களா நான் இந்த டாங்லிங்ல இருக்கேன். இங்க இருக்கிற மக்கள்லாம் இளவரசர் கேங்க பத்தி நல்லா தான் சொல்றாங்க. மக்களுக்காக நிறைய நல்லது தான் செஞ்சிருக்காரு. யாராவது என்கிட்ட வந்து இளவரசர் மக்களோட உணவுல மருந்து கலந்திருக்காருன்னு சொன்னா கண்டிப்பா நான் அதை நம்ப மாட்டேன். தலைமை நகரத்துல இது எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரியல. அது என்னது? இளவரசர் நீங்க தலைமை நகரத்துக்கு வந்துட்டு இருக்காரு. அரசாணை இல்லாம இளவரசர்கள் யாரும் தலைமை நகரத்துக்கு வர அனுமதி இல்லை. இவருக்கு எப்படி இவ்வளவு தைரியம்? நிறைய கண்கள் இப்போ டாங்லிங் நகரத்து மேல இருக்கு. 3 அவைகள் பேரு சொல்லி இளவரசர் காங்க சந்திக்கிறது முடியாத விஷயம். நீ அவரை சந்திக்கணும்னு ஒரு மனு எழுது. நாளைக்கு நம்ம 3 பேர் ஒன்னா சேர்ந்து போய் அவரை நம்ம சந்திக்கலாம்.
வணக்கம். நான் லீ லுகான், லிங் யூ ஹேயோட மகன் நான். இளவரசர் காங்க பார்க்க வந்திருக்கேன். என்னோட அப்பாவை வச்சு அவர் என்னை சந்திப்பாரான்னு எனக்கு தெரியல. கண்டிப்பா அவர் உன்னை சந்திப்பாரு. இளையா சான்லிங், நீங்க உள்ள வாங்க. வாங்க போலாம். உங்க 2 பேரோட உதவி மட்டும் எனக்கு இல்லைன்னா என்னோட இந்த சின்ன சூழ்ச்சி இன்னொரு இளவரசரை காவு வாங்கியிருக்கும். இந்த ராஜ்யத்தோட நான் பேரரசு ஆனதுக்கு அப்புறம் நீங்க 2 பேரும் தான் என்னோட வலது கையா செயல்பட போறீங்க. ரொம்ப நன்றி. நாங்க கடமைப்பட்டிருக்கோம். இளவரசே. இளவரசா, அரசன். இது ஒரு முக்கியமான தருணம். இதுல தான் நீங்க எந்த தவறும் பண்ணாம இருக்கணும். எதிர்காலத்துல உங்க 2 பேருக்கும் ராஜ வாழ்க்கையை தரப்போறேன். நன்றி அரசே. நன்றி அரசே. இவங்களை பிடிங்க. நீ யாரு? என்ன எதுக்கு கைது பண்ணணும்? நான் அரசரோட ஆணைப்படி இளவரசர்கள் யாரும் இங்க வரக்கூடாது. நீங்க இப்ப என் கூட அரசவைக்கு வரணும். அரசவைக்கா? யாங் ஜியாங், ஜியோஃபங், நீங்களும் இவரோட கூட்டாளிங்க தானே? இவங்களையும் கைது பண்ணுங்க. 3 அவைகளோட சிறையில் அடைங்க. வாங்க சீக்கிரம். வணங்குகிறோம் இளவரசர் காங். இளைய ஆசான் லிங், உன்னுடைய அப்பா எப்படி இருக்கிறாரு? அரசே, அவர் நல்லா இருக்காரு. உங்க அக்கறைக்கு நன்றி அரசே. மே ஷன்ஷேயா, நீ ரொம்ப திறமசாலி, அறிவாளின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆண்களை விட நீ சிறந்தவள். திறமசாலிகளை தேர்ந்தெடுக்கிறதுல ஜைந்தா கை தேர்ந்தவள். இதெல்லாம் மிங்கியோட ஆசீர்வாதம் தான். உங்களால பாராட்டப்படுவது எனக்கு பெருமைதான் அரசே. சில விஷயங்களை மெதுவா தான் கத்துக்கிறேன். நீங்க பாராட்டுற அளவுக்கு நான் இன்னும் வளரல. உங்களோட சிறந்த செயல்கள்னால எல்லாராலையும் நீங்க போற்றப்படுறீங்க. இளம் வைத்தியரே, குடும்ப கௌரவத்தை நீங்க காப்பாத்திட்டீங்க. மருத்துவத்திலையும் கை தேர்ந்துட்டீங்க. உங்க தந்தை கண்டிப்பா உங்களை நினைச்சு ரொம்பவும் பெருமைப்படுவாரு. எங்களுக்கெல்லாம் நல்ல முன்னுதாரணமா இருக்கிறதுக்கு மிக்க நன்றி அரசே. உங்களை பார்த்ததுக்கு அப்புறமா தான் நல்லா உழைக்கணும், மருத்துவத்தை வச்சு நல்லா முன்னேறணும்னு நினைச்சேன். எழுந்துறீங்க. நன்றி அரசே. சரி, இப்போ 3 பேரும் எதுக்காக என்னை இப்போ பார்க்க வந்தீங்க? அரசே, ஒரு விஷயம். மருந்தகத்துல இருக்கிற ஜீன் தாங்லிங் மக்களுக்கு உதவுறதுக்காகவும் மருந்தை நாடு முழுவதும் அனுப்புறதுக்காகவும் லூ யாங் அப்படின்ற பேரில் ஜிம்பாங் மருந்தகத்தை நடத்திட்டு வரேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி யாரோ என்கிட்ட அந்த சீயை அறிமுகப்படுத்தினாங்க. அவனோட திறமை, சுறுசுறுப்பை பார்த்து அவனை நான் எனக்கு உதவியாளனாக சேர்த்துக்கிட்டேன்.
ஆனால் அவனை உளவாளியா இளவரசர் சிங் தான் அகதியாக வந்த மக்களை கொல்ல அனுப்புனார்னு எனக்கு தெரியாமல் போயிடுச்சு. மன்னிக்க முடியாத குற்றத்தை அவன் பண்ணியிருக்கான். அவனை நான் கைது பண்ண சொல்லியிருக்கேன். கூடிய விரைவில் தலைமை செயலகத்தில் ஒப்படைக்க சொல்லியிருக்கேன். இவங்க எல்லாரையும் கண்காணிக்காமல் விட்டதுனால குற்றத்தில் எனக்கும் பங்கு இருக்கு. அதுக்காக நான் வருந்துறேன், மனசார வருந்துறேன். உங்களால முடிஞ்சதை நீங்க அகதிகளுக்கு செஞ்சிருக்கீங்க. நாங்க அதை எங்க கண்கூடா பார்த்திருக்கோம், பெருமையும் பட்டிருக்கோம். அவங்க நோக்கத்தை எல்லாத்தையும் நாங்க முறியடிச்சிட்டோம். உங்க மேல எந்த தப்பும் கிடையாது. தலைமை நகரத்தில் என்ன நடக்கும் தான் எனக்கு கவலையாக இருக்கு. தலைமைச் செயலாளரும் அவைத்தலைவரும் எல்லாத்தையும் சரி பண்ணியிருப்பாங்க. நீங்க கவலைப்படாதீங்க அரசே. ஆசானி, அவனை கைது பண்ணிட்டியா? நீதி அவையில ஒப்படைச்சிருக்க. நல்ல விஷயம் பண்ணிருக்கீங்க. புது அரசரை வரவேற்க எல்லாரும் தயாரா இருங்க. இளவரசர் காங் ரொம்ப நல்லவர் இல்ல? நம்ம நாடு ரொம்ப கொடுத்து வச்சுது. என்னோட அவை பெரிய மாற்றத்தை சந்திக்க போகுது. அது எப்படி மாறினாலும் சரி, எந்த சூழ்நிலையில இருந்தாலும் சரி, 3 அவைகளும் சட்டத்தை நிலைநாட்டுவாங்க. சட்டத்துக்கு தான் அடிபணிவாங்க.